வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. கரூர்ல நடந்த ஒரு நெரிசல் சம்பவம், அது தொடர்ந்து எழுந்த சட்ட ரீதியான, நெறிமுறை ரீதியான கேள்விகள். இதையெல்லாம் பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். முதல்ல ஒரு எண்ணிலிருந்து ஆரம்பிக்கலாம். 41. இந்த எண் என்ன சொல்லுது தெரியுமா? தமிழ்நாட்டுல கரூர்ல நடந்த ஒரு அரசியல் பேரணியில பெண்கள், குழந்தைகள்னு பாகுபாடு இல்லாம பரிதாபமா உயிரிழந்த உயிர்களோட எண்ணிக்கை இது. அந்த 41 உயிர்களோட எழுப்புக்கு அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன ஒரு மிக கடுமையான வார்த்தை இதுதான். அப்பாவி மக்களை கைவிட்டுட்டு போன தவேக தலைவர்களோட செயலை கடுமையா கண்டிக்கிறோன்னு நீதிபதி செந்தில்குமார் சொல்லியிருக்காரு. பாருங்க, இந்த ஒரு துயரச் சம்பவம் எவ்ளோ பெரிய சட்ட போராட்டமா மாறிச்சு, எப்படி இந்த நிலைமைக்கு வந்துச்சுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, நாம நேரடியா அந்த சம்பவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல நீதிமன்றத்தோட கோவத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த துயர சம்பவத்தை ஒரு தலைமை எப்படி பொறுப்பேத்துக்கணுங்கிறதுக்கான ஒரு தேசிய பாடமா மாத்துனதே கோர்ட்டோட கடுமையான தலையீடுதான். ஆமாங்க, உயர்நீதிமன்றம் என்ன செஞ்சதுன்னா ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை, அதாவது எஸ்ஐடிய வச்சு விசாரிக்க உத்தரவு போட்டது. ஏன்னா ஆரம்பத்துல போலீஸ் செஞ்ச விசாரணையில அவங்களுக்கு திருப்தியே இல்ல. அதனால என்னதான் தப்பு நடந்துச்சு, இதுக்கு யார் உண்மையான பொறுப்பு அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரு ஹை லெவல் டீமை நியமிச்சு நேரடியா இந்த கேஸ்ல தலையிட்டாங்க. ஓகே, இப்போ கோர்ட் ஏன் இவ்வளவு கடுமையா நடந்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்க நாம அந்த துயரம் நடந்த நாளுக்கு போலாம். வாங்க, செப்டம்பர் 27ஆம் தேதி என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். செப்டம்பர் 27, 2025 அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நடிகர் விஜய் தலைமையிலான தவேக கட்சியோட பேரணிக்காக ஒரு மிகப்பெரிய கூட்டம் கரூர்ல கூடுச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பம் குடும்பமா தங்களுக்கு பிடிச்ச நடிகரை ஒரு தடவை பாத்திரட முடியாதாங்கிற ஆசையில அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. இந்த டைம்லைன்ல பாத்தீங்கன்னா அந்த பேரழிவுக்கு என்ன காரணம்னு ரொம்ப தெளிவா புரியும். பாருங்க, காலையிலேருந்தே மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கட்சி சொன்னதுபடி மதியம் 12 மணிக்கே நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா போலீஸ் கொடுத்த பர்மிஷன் என்னவோ சாயங்காலம் 3 மணிலிருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் தான். இதுல உச்சகட்டமா தலைவர் விஜய் அந்த இடத்துக்கு வர்றதுக்கே ராத்திரி 7 மணிக்கு மேல ஆகிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இந்த நேர வித்தியாசம், பல மணி நேர காத்திருப்பு, இதுவே ஒரு அபாயகரமான சூழலை உருவாக்குறதுக்கு போதுமானதா இருந்திருக்கு. அந்த நெரிசலுக்கு பிறகு என்ன ஆச்சு? பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் இறந்து போயிட்டாங்க. நிறைய பேரு தண்ணி கூட இல்லாம நீரிழப்பால பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க. ஆனா துயரம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே தவேக தலைவர் விஜயும் மத்த சீனியர் லீடர்ஸும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நடந்த தப்புக்கு ஆளும் விஎம்கே தான் காரணம்னு உடனடியா பழி போட்டாங்க. இதுக்கப்புறம் தான் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களோட நடவடிக்கைகள் ரொம்ப கடுமையான கேள்விக்கு உள்ளாச்சு. இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். ஒரு பக்கம் கட்சி நடந்துகிட்ட விதம், இன்னொரு பக்கம் ஒரு நெருக்கடியான நேரத்துல ஒரு தலைமையோட நாம எதிர்பார்க்கிற தார்மீக பொறுப்புகள். இது ரெண்டுக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய மோதல் தான் இது. கோர்ட்டும் இந்த விஷயத்த ஆராய்ஞ்சவங்களும் சாக்ரட்டிஸோட இந்த ஒரு வார்த்தையை தான் சுட்டிக்காட்டினாங்க. அதாவது, ஆராய்ந்து பார்க்கப்படாத வாழ்க்கை வாழ்றதுக்கே தகுதி இல்லாததுன்னு. இதோட அர்த்தம் என்னன்னா, உண்மையான தலைமைங்கிறது மத்தவங்கள குறை சொல்றதுல இல்ல, முதல்ல நம்ம மேல என்ன தப்பு இருக்குன்னு திரும்பி பாக்குறதுல தான் இருக்கு. இந்த 2 பதில்களையும் பாருங்க. ஒரு பக்கம் தவகையோட ரியாக்ஷன், அவங்க என்ன செஞ்சாங்க, உடனே ஆளுங்கட்சியை குறை சொன்னாங்க, அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. நடந்த சம்பவத்துக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு நல்ல தலைமை என்ன செஞ்சிருக்கணும், முதல்ல தன்னோட தப்ப ஆராய்ஞ்சிருக்கணும், பொறுப்பை ஏத்துக்கிட்டு உடனடியா அங்க நின்ன உதவிகள் செஞ்சிருக்கணும், பாதிக்கப்பட்டவங்க கிட்ட கருணை காட்டியிருக்கணும். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. கோர்ட்டு சாக்ரட்டிஸோட மட்டும் நிறுத்தல, நம்ம வள்ளுவரோட இந்த திருக்குறளையும் மேற்கோள் காட்டினாங்க. இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். மத்தவங்க தப்ப பாக்குற மாதிரி நம்ம தப்ப நாம பார்க்க ஆரம்பிச்சுட்டா வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராதுன்னு சொல்றாரு. அதாவது, அடுத்தவங்கள குறை சொல்றதை விட்டுட்டு முதல்ல நம்மள நாம சரி பண்ணிக்கணுங்கிறத எவ்ளோ அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. சரி, இந்த தலைமை பண்புல ஏற்பட்டதா சொல்லப்படுற இந்த தவறு எப்படி ஒரு பெரிய சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு கொண்டு போய் விட்டுச்சு? வாங்க அத பத்தி பாப்போம். கோர்ட்டு தன்னோட அதிருப்திய ரொம்ப தெளிவா காட்டிட்டாங்க. முதல்ல விசாரணைய எஸ்ஐடிக்கு மாத்தி உத்தரவு போட்டாங்க. தவகோட முக்கிய நிர்வாகிகளோட முன் ஜாமீனை ரத்து செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம நடந்த சம்பவத்துக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காதது அவங்களோட மனநிலைய காட்டுதுன்னு கடுமையா சொன்னாங்க. ஏற்பாட்டாளர்கள் மேல அரசு மென்மையா நடந்துக்குதுன்னு விமர்சனம் பண்ணாங்க. ஏன் ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் கூட பதிவு செய்யலன்னு கேள்வி எழுப்புனாங்க. இப்படி அடுத்தடுத்த உத்தரவுகளை போட்டு ஒரு பாரபட்சமற்ற விசாரணை நடக்கணும்னு உறுதி செஞ்சாங்க. அப்போ இந்த எஸ்ஐடினா என்ன?
ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வழக்கமான போலீஸ் விசாரணை மேல சந்தேகம் வரும்போது ஒரு பெரிய கேஸ விசாரிக்க கோர்ட்டாலேயே நியமிக்கப்படுற ஒரு ஸ்பெஷல் டீம் தான் இது. இந்த வழக்குல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில இந்த எஸ்ஐடி செயல்படும். இப்போ இந்த சட்டரீதியான நடவடிக்கை எங்கெல்லாம் போயிருக்குன்னு பாருங்க. நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் மேல மரணம் விளைவிக்கக்கூடிய குற்றம்னு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கட்சியின் முக்கிய தலைவர்களான என் ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் இவங்களோட முன்ஜாமீன் மனுவை கோர்த்து தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. நிகழ்ச்சி அமைப்பாளர் விபி மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்காரு. இன்னொரு மூத்த தலைவர் ஆதவ் அர்ஜுனா, அவர் பேசின சில ஆத்திரமூட்டும் கருத்துக்களுக்காக விசாரணை வளையத்துக்குள்ள வந்திருக்காரு. ஆக இந்த விசாரணை கட்சியின் பல மட்டங்கள்ல இருக்கிற தலைவர்களை நோக்கி விரிவடைஞ்சிருக்கு. இந்த சம்பவத்துல உயிர் தப்பிச்ச ஒருத்தர் கோர்ட்ல ஒரு மனு போட்டாரு. அதுல அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. நீதி கிடைச்சா மட்டும் போதாது, அது எல்லாருக்கும் தெரியற மாதிரி வெளிப்படையா கிடைக்கணும்னு. அது மட்டும் இல்லாம இனிமே முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யற வரைக்கும் இந்த மாதிரி பேரணிகளுக்கு அனுமதியே கொடுக்க கூடாதுன்னு கேட்டிருக்காரு. இது மக்கள் எந்த அளவுக்கு தங்களோட நம்பிக்கையை இழந்திருக்காங்கன்னு காட்டுது. கடைசியா இந்த முழு சம்பவமும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. ஒரு அரசியல் மேடை ஒரு துயர களமா மாறும்போது அதுக்கு உண்மையான பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? இது வெறும் ஒரு கட்சியையோ ஒரு சம்பவத்தையோ பத்தின கேள்வி இல்ல, நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி. ஒரு தலைவர்கிட்ட இருந்து நாம என்ன எதிர்பார்க்கிறோம், பொறுப்பு கூறல்னா என்ன, இதையெல்லாம் பத்தி ஆழமா சிந்திக்க வேண்டிய நேரத்துல நாம இருக்கோம்.